டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இன்று கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2வில் கணிதத்திற்கான மேலும் ஒரு வினா. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3ஆலையும் 11ஆலையும் டிவைட் ஆகாது. ரெண்டாவது ஆப்ஷன் 11ஆல் டிவைட் ஆகும் ஆனால் 3ஆல் டிவைட் ஆகாது. மூணாவது ஆப்ஷன் 3ஆல் டிவைட் ஆகும் ஆனால் 11ஆல் டிவைட் ஆகாது. நாலாவது ஆப்ஷன் வந்து 3 11ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 3ஆலையும் 11ஆலையும் டிவைட் ஆகுமா ஆகாதா அது மட்டும்தான் செக் பண்ண போகிறோம். 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா சம் ஆஃப் த டிஜிட் வந்து மல்டிபிள் ஆஃப் 3ஆக இருக்கணும். இங்கே பாருங்கள் 5 இருக்குது. அதே மாதிரி 5 10 15 20 25 30 35 35 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு 11ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கலாம். 11ஆல் டிவைட் ஆகணும்னா ரூல் என்னது? சம் ஆஃப் த ஆட் டிஜிட் அதே மாதிரி சம் ஆஃப் த ஈவன் டிஜிட் ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 11ஆக இருக்கணும். இப்போ சம் ஆஃப் த ஆட் டிஜிட் கண்டுபிடிப்போம். இங்கே 3 1 4 5 5 3 8 9 10 13 14 15 18 19 சம் ஆஃப் த ஆட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 19. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ஈவன் டிஜிட் பாருங்கள் 1 4 5 6 9 10 11 14 15 16 சம் ஆஃப் த ஈவன் டிஜிட் வந்து 16. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வந்து மல்டிபிள் ஆஃப் 11ஆன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அப்போ இந்த நம்பர் வந்து 11ஆலையும் டிவைட் ஆகாது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்துக்கு நெய்தர் இட் இஸ் டிவைசிபிள் பை 3 nor by 11. ஸோ அதுதான் ஆன்சர். அதாவது இந்த நம்பர் வந்து 3ஆலும் மீதியின்றி வகுப்படாது, அதேமாதிரி 11ஆலும் மீதியின்றி வகுப்படாது என்பது தான் சரியான விடை. அடுத்த ஒரு வீடியோவில் மற்றும் ஒரு வினா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.